சகோதரரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் இன்று நேரில் ஆஜராக புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் மரிய வில்சன் இது தொடர்பான வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று ஆஜராகவில்லை. பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் மரிய வில்சன் ஆஜராகவில்லை என வழக்கறிஞர்கள் முறையீடு செய்திருக்கின்றனர். வரும் 10ஆம் தேதி அமைச்சர் மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சேரலாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சகோதரரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சனை இன்று நேரில் ஆஜராக புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இன்று அவர் ஆஜராகவில்லை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சகோதரரை வீடு புகுந்து தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மரிய வில்சன் மீதான புகாரில் இன்று ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அவர் இன்றைய வழக்கு விசாரணையில் ஆஜராகவில்லை. ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என மரிய வில்சனுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் இன்றைய விசாரணைக்கு நேரில் ஆஜராக முடியவில்லை என மரிய வில்சன் தரப்பில் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சகோதரரை தாக்கிய வழக்கில் இன்றைய தினம் குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொள்ள நேரில் ஆஜராக புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை.